ஆமாம், தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடி பேர் இருக்காங்க 1 சார். கோடி பேர் இருக்கிறாங்க. அது அவங்க குடும்பம் எல்லா சேர்த்துலையும் 2 கோடி வாக்காளர் வந்து இதுக்கு வந்து முழுசாக ஒரு ஸ்டெப் எடுங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக டீட்டெயில்ஸை படித்து பார்த்துட்டு நாம் அவருக்கு அண்ணார்கிட்ட பேசுங்க. அண்ணார்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்குறேங்க. ஏதாவது ஒரு ஃபோட்டோ தரலாம். யார் சம்மந்தப்பட்டது? இது மத்திய அரசு சம்மந்தப்பட்டது. இப்போ செபியோட கண்ட்ரோல் கமிட்டி போட்டாங்க, ரீஃபண்ட் கொடுக்குற அளவுக்கு சொத்து இருக்குதுங்க. சொத்து செபி கண்ட்ரோலுங்க. லோதா கமிட்டி போட்டாங்க உச்சநீதிமன்றம் மூலிமா. லோதா கமிட்டி அந்த சொத்துக்களை விற்று சீக்கிரமாக பணம் கொடுக்கணுங்கண்ணா, அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை. சொத்து வந்து நிலத்து மேலே சொத்து இருக்குங்க. 900 கோடி சொத்து இருக்கு. எது தடையாக இருக்குது? ஏன்னா அந்த கமிட்டி வேலை சரியாக செய்ய மாட்டேங்குது. லோதா கமிட்டி செபி 2 பேரும் இதாங்க பண்ணுறாங்க. டிஏசியோட சொத்தை விற்று மக்களுக்கு செட்டில் அதுதான். ஆனால் கொஞ்சம் மற்ற மீட்டிங்களே மாதம் எத்தனை வருஷம் எதாவது இருக்குதா? 6 மாதத்துக்குள்ள தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு 6 மாதத்தில் பணம் கொடுத்துருங்க. இது 2016 தீர்ப்பு சொல்லி வச்சு. ஆனால் இப்போ 30 வருஷம் ஆச்சு இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கவனத்துக்கு